வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு பலருக்கும் ஆரம்பமாகும் ஒரு பொதுவான பிரச்சனை என்ன தெரியுமா? கை கால்கள் பலவீனம், படிக்கட்டில் ஏற முடியாமல் சிரமம், நடக்கும்போது தடுமாற்றம், முழங்கால் வலி, காலையில எழுந்த உடனே கை கால்கள் கனமாய் இருப்பது போல ஒரு உணர்வு, உடல் சக்தி இல்லாத ஒரு உணர்வு. பலரும் இத வயசாயிடுச்சு, அதுதான் இப்படி ஆகுது என்று நினைத்து விடுகிறார்கள். ஆனா உண்மை என்னவென்றால், உடற்கு தேவையான சரியான சத்துக்கள் கிடைக்காததுனால தான் 60 வயதிற்கு பிறகு தசை வலிமையாக இருக்க முடியாமல் போய்விடுது. இந்த வீடியோல 60 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய தினசரி உணவுல சேர்த்து கொள்ள வேண்டிய 4 முக்கிய உணவுகளை தான் பார்க்க போறோம். இந்த 4 முக்கிய உணவுகளை நீங்க தினசரி எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்க உடலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். இதனால தசைகள் வலுவாக்கப்படும், எலும்புகள் பாதுகாக்கப்படும், கை கால் நடுக்கம் குறைக்கப்படும், உடலுக்கு சக்தி அதிகரிக்கும். ஆனா இந்த வீடியோவா முழுமையா பாருங்க. அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய அந்த 4 உணவுகள் என்ன, அதை எப்படி சாப்பிடணும், எந்த நேரத்துல எடுத்துக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிறத முழுமையான தகவலையும் கொடுக்க போறோம். ஸோ வீடியோவா முழுமையா பாருங்க. அப்பதான் உங்களுடைய உடல்ல ஆரோக்கியமான நன்மைகள் கிடைக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். முழுமையா பாருங்க. நம்ம முதலாவதா பார்க்கக்கூடிய அந்த ஒரு உணவு என்னன்னா முட்டை தாங்க. 60 வயதுக்கு பிறகு தசைகள் மெதுவாகவே குறைய ஆரம்பிக்கும். இதற்கு மருத்துவத்துல சார்கோபீனியா என்று பெயர் இருக்குது. இதனால தான் கை கால் பலம் குறைகிறது, கால் பலம் குறைகிறது, எடை தூக்க முடியாமல் போகிறது, எளிதில் சோர்வும் விடுகிறது. இந்த பிரச்சனையை தடுக்கிறதுக்கு தான் உயர்தர புரதம் மிகவும் அவசியம். அதுல முதலிடம் தான் முட்டை பிடித்திருக்குது. ஸோ முட்டையில அதிக அளவுல புரோட்டீன் சத்து இருக்கிறதுனால தான் முட்டையை நம்ம எடுக்க சொல்றோம். முட்டையில இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். இதுல ஹை குவாலிட்டி புரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, விட்டமின் D இருக்குது, கோலைன் இருக்குது, செலினியம் இருக்கு. இந்த சத்துக்கள் தான் உங்களுடைய தசையை வளர்க்கும், நரம்புகளுடைய செயல்பாட்டிற்கு உதவியா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு சிறந்த ஒரு முக்கியமான உணவுனா அது முட்டை தான். இதை எப்படி சாப்பிட வேண்டும்னா, ஒரு நாளைக்கு நீங்க 1 அல்லது 2 வேக வைத்த முட்டைகள் எடுத்துக்கிட்டா போதும். வேக வைத்து தான் எடுத்துக்கிறணும் நண்பர்களே. எண்ணெயில பொரித்தோ இல்ல வறுத்தோ இதெல்லாம் எடுக்கவே கூடாது. ஒன்லி ஃபுல் பாயில்டு எக் மட்டும்தான் எடுத்துக்கிறணும். ஹாஃப் ஆயில் கூட தவிர. முட்டை சாப்பிடும்போது கவனமா இருக்க வேண்டியவர்கள் யாருன்னா, கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும். அடுத்து புரோட்டீன் லிமிட் சிலருக்கு சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ். உங்களுக்கு புரோட்டீன் அதிகமாக இருக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ லிமிட் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை பெற்றுட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ முட்டை எடுத்துக்கலாம்னு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 முட்டை எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒரு விஷயம். நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க உளுந்து. இதை இங்கிலீஷ்ல பிளாக் கிராம் அப்படின்னு சொல்லுவோம். இது தமிழகத்துல பல தலைமுறைகளாகவே பயன்படுத்தப்பட்ட ஒரு முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு முக்கியமான உணவுகள்ல ஒரு சிறந்த உணவு தான் உளுந்து. உடல் பலம் தரக்கூடிய ஒரு உணவாக இதை கருதப்படுது. உளுந்துல இருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். உளுந்துல புரோட்டீன், அயன், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. இது தசைகளையும் எலும்புகளையும் வலுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுது. பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப உளுந்து முக்கியம். 60 வயதுக்கு பிறகு மெனோபாஸ், அதாவது 40 வயசுல இப்பெல்லாம் வந்துருது பெண்களுக்கு மெனோபாஸ். அதன் காரணமாக எலும்பு அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். இதனால அவங்களுக்கு இடுப்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி எல்லா வலியுமே வர ஆரம்பிச்சிடும். ஆனா அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் உளுந்த உணவுல எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எலும்பு சார்ந்த நோய்கள் தடுக்கப்படும். ஸோ எலும்பு வலுவாக்கப்படும். அதனாலதான் அந்த காலத்துலலாம் பெண் குழந்தைகள் வயதுக்கு வந்த உடனே உளுந்தங்களி கொடுப்பது வழக்கமாக இருக்குது தமிழ்நாட்டில். இப்பெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஸோ உளுந்துங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு. இதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். உளுந்தங்கஞ்சி, உளுந்த அடை, உளுந்தங்களி, உளுந்த தோசை, உளுந்து உருண்டை இப்படின்னு பல விதமாக நம்ம செஞ்சு சாப்பிடலாம். வாரத்திற்கு 3 முறை இல்லை 4 முறை செஞ்சா கூட போதும். ஸோ இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு எனக்கு நேரமே கிடையாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்மால் டிப்ஸ் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க.
1 மாதத்திற்கு தேவையான கருப்பு உளுந்த வாங்கி நீங்க நல்லா அடுப்புல போட்டு வறுத்து எடுத்துக்கிறங்க. அதாவது எண்ணெயெல்லாம் ஊத்தக்கூடாது. வெறுமனவே வடச்சட்டியில போட்டு நல்லாவே வறுத்து எடுத்து அத நீங்க பவுடர் பண்ணிக்கிறங்க. மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் ஆக்கி அரைச்சு உங்களுடைய ஒரு டப்பால சேகரிச்சு வச்சுக்கிறங்க. இத நீங்க தினமும் சாப்பிடக்கூடிய சாதத்துல 1 டேபிள் ஸ்பூன் இந்த கருப்புளுந்து பவுடர நீங்க சாதத்துல போட்டு டெய்லி சாப்பிட்டுட்டே வரலாம். இல்லைன்னா பால் குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா பால்ல கலந்து நீங்க குடிச்சிட்டே வரலாம். ஸோ இப்படி நீங்க குடிச்சாவே உங்க உடலுக்கு பலவிதமான நன்மைகள் வந்து உங்களுக்கு சேரும். ஆனா கண்டிப்பா கருப்பு உளுந்த பெண்கள் கட்டாயம் எடுக்க வேண்டும். அடுத்து நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா எள்ளு தாங்க. எள்ளும் ஒரு சூப்பரான உணவு. எள்ளு பார்ப்பதற்கு சிறிய விதைகளாக இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய சக்தி மிக பெரியது. எள்ளுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்த்துக்கலாம். எள்ளுல கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க், ஹெல்த்தி ஃபேட், புரோட்டீன்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஏன் 60 வயதிற்கு மேல இருக்கவங்களுக்கு எள்ளு ரொம்ப அவசியம் அப்படின்னா எலும்பு பலவீனம் ஏற்படும், தசை பலவீனம் ஏற்படும், முழங்கால் வலி, முட்டு வலி இதெல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கால்சியம் அப்படிங்கிற ஒரு சத்து நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த கால்சியம் இந்த எள்ளில் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் எள்ளை வந்து பயன்படுத்த சொல்கிறோம். இந்த எள்ளை எப்படி சாப்பிட்லான்னா இது நம்ம உளுந்துக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் 1 மாதத்திற்கு தேவையான எள்ளை வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டு நீங்கள் டைரெக்டாக வறுத்த எள்ளையே நீங்கள் வெறும் வாயில் போட்டு மென்றும் சாப்பிட்லாம். இல்லை பவுட்ரு பண்ணி நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். இல்லை எள்ளு உருண்டையாக பிடிச்சி சாப்பிட்லாம். இல்லை பாலில் கலந்தும் சாப்பிட்லாம். ஸோ உங்களுடைய விருப்பம். எள்ளு சாப்பிடும்போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கிட்னி சார்ந்த நோய் இருக்கிறவங்க எள்ளை எடுக்கும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா மருத்துவர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா சியா விதைகள் தாங்க. சியா விதைகள் இல்லைன்னா ஆளி விதைகள் 2 விதைகளுமே சூப்பரான விதைகள். இதுல 2ல ஏதாவது ஒரு விதையை வந்து நீங்க எடுத்துக்கிறலாம். இது வயது அதிகரிக்கும் போது உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜி வந்து குறைக்கிறதுக்கு இந்த விதைகள் பயன்படுது. அதாவது இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம்ல, அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த 2 விதைகள். இதனாலதான் உடல்ல அலர்ஜி அதிகமாச்சுன்னா மூட்டு வலி, தசை வலி, உடல் சோர்வு இதெல்லாம் அதிகமாவே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த விதைகளை எடுக்க சொல்றோம். இந்த விதைகள்ல என்ன சத்து இருக்குன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இது ஒரு சூப்பரான சத்துங்க. இது கெட்ட கொழுப்பை வந்து கரைக்கும் தன்மை கொண்டது. நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அடுத்து நார்ச்சத்து, புரோட்டீன், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குது. இந்த ஒமேகா 3 வந்து உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கும் தன்மை கொண்டது. மெக்னீசியம் தசை சுருக்கத்தை சரியா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. ஸோ இது எப்படி சாப்பிடணும்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை எடுத்து தண்ணீர்ல ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். ஸோ டைரக்டாக சியா விதைகளை உட்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துவிடும். ஸோ தண்ணியில் ஊற வைத்து 1/2 மணி நேரமாவது ஊறணும். இல்லைன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகள் எடுத்து 1 கப் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் ஊறின சியா விதைகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறலாம். இல்லை காலையில் நான் இன்ஸ்டண்ட்டாக தான் ஊற வைப்பேன் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஊற வச்சிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் சென்று நீங்கள் எடுக்கிறது நல்லது. சியா விதைகளில் தண்ணீர் இல்லை ஸ்மூத்தி, தயிர் இதிலெல்லாம் போட்டு சாப்பிடலாம். சியா விதைகளை வந்து அதிகமாக எடுக்கக்கூடாதுங்க. ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூனுங்கிறதே போதும். சியா விதைகளை எடுக்க எடுக்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பெல்லாம் கரைஞ்சு உடல் எடை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா சியா விதை உடல் எடையை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது. ஸோ நிறைய பேருக்கு மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் என்னன்னா உடல் எடை அதிகமாக இருப்பாங்க. ஸோ அந்த உடல் எடையை வந்து அதிகமாக இருக்கிறதுனால மூட்டுகள் தாங்கும்போது அங்கே ப்ரெஷர் ஏற்பட்டு கால்களில் வந்து வலி ஏற்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் சியா விதைகளை எடுக்க எடுக்க உடல் எடையை சூப்பராக குறைச்சிடலாம். ஸோ தாராளமாக நீங்கள் சியா விதைகளை எடுத்துக்கலாம். அடுத்த ஆளி விதைகளை எப்படி பயன்படுத்தணும்னா ஆளி விதைகளையும் நம்ம நேரடியாக சாப்பிட முடியாது. ஆளி விதைகளை வந்து நீங்கள் வறுத்து அதை நீங்கள் பவுட்ரு பண்ணி அந்த பவுடரை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ ஆளி விதைகளை அப்படி பயன்படுத்தணும், சியா விதைகளை ஊற வச்சு பயன்படுத்தணும். ஸோ இது 2ஐயும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோங்க. நண்பர்களே, இந்த 4 உணவு கூட நீங்கள் கூடுதலாக செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயங்களை பார்த்துடலாம். இந்த உணவு மட்டும் போதாதுங்க, அது கூட சில பழக்க வழக்கங்கள் கண்டிப்பாக அவசியம். 1 என்னன்னா தினமும் நீங்கள் உடற்பயிற்சி மேற்கொள்ளணும். கண்டிப்பாக 60 வயசு ஆயிடுச்சு, இது ஓய்வெடுக்கிற வயசு அப்படிலாம் நினைக்காதீங்க. உடற்பயிற்சிங்கிறது நம்ம உடலுக்கு முக்கியமானது. அது நீங்கள் நடைப்பயிற்சி செய்யலாம், இல்லை ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நடைப்பயிற்சி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிடம் தாராளமாக நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம். அடுத்து 2வது விஷயம் என்னென்னா காலையில் சூரிய ஒளியில் சன்பாத் எடுங்க. அதாவது சூரிய ஒளியில் விட்டமின் டி நம்மளுக்கு வேணும்.
ஸோ விட்டமின் டி சூரிய ஒளியில் கிடைக்கிது. ஸோ உடலுக்கு விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எலும்புகளோட வளர்ச்சிக்கு, எலும்புகளுடைய வலுவாக்குறதுக்கு, எலும்புகளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு எல்லாத்துக்குமே வந்து விட்டமின் டி வந்து நம்மளுக்கு தேவை. அடுத்து வந்து என்னென்னா போதுமான தண்ணீருங்க. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 லிட்டர் போதுமான தண்ணீர் வந்து நம்மளுக்கு ரொம்பவே அவசியம். ஏன்னா தண்ணி வந்து இருந்தால் தான் நம்ம உடலில் நீர்ச்சத்து அவசியம். நீர்ச்சத்து கம்மியாயிருச்சுன்னா தலை சுற்றுதல், மயக்கம் இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் வரும். ஸோ தண்ணீர் எடுத்துக்கங்க. 4வது விஷயம் என்னென்னா தூக்கம். நிறைய பேருக்கு வயதானவர்களுக்கு என்ன வரும்னா தூக்கமின்மை பிரச்சனை வரும். ஸோ தூக்கமின்மை பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக 7லேருந்து 8 மணி நேரம் தூங்கி எந்திரிக்கணும். தூங்கலைன்னா பலவிதமான நோய்களுக்கு அது வழிவகுக்கக்கூடும். அதனால தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து வந்து சின்ன சின்னதாக ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட், இப்போ சேரில் உட்காந்து எந்திரிக்கிறது இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய மூட்டுகளுக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஸோ இந்த எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் 80, 90, 100 வயதுலேயே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்து தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பார்த்துடலாம். 60 வயது ஆயிட்டுன்னா இந்தந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதில் நம்ம முதலாவதாக பார்க்குறது என்னென்னா அதிகப்படியான சர்க்கரை, அதாவது வெள்ளை கலரில் இருக்கிற ஜீனி, அதை வந்து தவிர்க்கணும். அடுத்து வந்து கூல்ட்ரிங்க்ஸ், ஆர்டிஃபிஷியல் கூல்ட்ரிங்க்ஸ், 7up, கொக்கோகோலா இந்த மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, அதை தவிர்த்துருங்க. அடுத்து வந்து எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது, ஜங்க் ஃபுட்டு இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும். அப்புறம் ப்ராசஸ்டு பண்ண ஃபுட்டு, அதிகமாக உப்பு சோடியம் கலந்த உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாவே நீங்கள் 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.